வணக்கம் ஜிஎஸ்பாம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அனதர் ஒரு பாட்காஸ்ட் எபிசோட். ஸோ பிரிஜேஷ் ப்ரோ வந்திருக்காங்க, தமிழ் வீக்ஸ்க்கு வந்து நம்ம மணிகண்டன் ப்ரோ வந்திருக்காங்க, நம்ம எல்லாரும் வந்திருக்கோம். இன்னைக்கு டாபிக் என்னன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் என்ன கேட்டாங்க அப்படின்னா, இன்னைக்கு ஆட்டோமேட்டிக் அப்படின்றது வந்து எல்லாருமே வந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் மாறிட்டு வருது. முதல்ல கூட ஆட்டோமேட்டிக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. பட் இப்போ ஆட்டோமேட்டிக் அப்படின்றது நிறைய பேர் தேட ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படின்றப்போ எந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்ஸ் போகலாம்? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு மைக்ரோ எஸ்யூவி போகிறோம், பஞ்ச் அந்த மாதிரி போகிறோம் அப்படின்னா அதில் வந்து அந்த செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய கார்கள்ல எது போகலாம்? ஹேட்ச்பேக்னா, சஃபோமீட்டர்னா அப்படின்ற மாதிரி மிட் சைஸ் எஸ்யூவி வரைக்கும் நம்ம நீங்கள் பார்க்க போகிறோம். மிட் சைஸ் எஸ்யூவி இல்லை, காம்பாக்ட் எஸ்யூவி வரைக்கும் வச்சுக்கலாம். மிட் சைஸ் எஸ்யூவி நம்ம தனியாக ஒரு நாள் பண்ணலாம். ஓகே. ஸோ காம்பாக்ட் எஸ்யூவி அந்த செக்ஸ் நான் என்ன சொல்கிறேன்னா அந்த கிராண்ட் விட்டாரா வரைக்கும் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக ப்ரோ என்ன எதுல இருந்து ஆரம்பிக்கலாம்? நீங்க இப்போதைக்கு மோஸ்ட் அஃபோர்டபிள் ஏஎம்டி ஹேட்ச்பேக் அப்படின்னு பார்த்தோம்னா ஆல்டோ இருந்து இருக்கு. ஏஎம்டி ஹை ஸ்பீட் ஏஎம்டி, அதே இன்ஜின் அதே கியர் பாக்ஸ் தான் எஸ்பிரஸோ, செலேரியோ அப்படின்னு வேகனார் எல்லாத்துக்கும் இருக்கு. ஸோ அது வந்து ஒரு அதை பத்தி புதுசா சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. ஏற்கனவே நல்லா தெரிஞ்ச இன்ஜின் தான், தெரிஞ்ச கியர் பாக்ஸ் தான், பிரச்சனையே வராது. அது பாட்டுக்கு ஓடிட்டு இருக்கும். ஏஎம்டி தான் வந்து ஆட்டோமேட்டிக்கா எல்லாரையும் வாங்க வச்சது ஏஎம்டி டிரான்ஸ்மிஷன் தான். ஏன்னா அதுக்கு முன்னாடி ஏஎம்டிங்கிறது எக்ஸ்பான்சிவாக இருக்கும், மைலேஜ் கம்மியாக கொடுக்கும், இப்படிங்கிற ஒரு கான்செப்டை உடைச்சது அந்த ஏஎம்டி டிரான்ஸ்மிஷன் தான். அதனால தான் இந்த என்ட்ரி லெவல் பட்ஜெட் கார்ஸ் எல்லாத்துலேயுமே ஏஎம்டி வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதை தாண்டி இப்போ எல்லா கார்களுக்கும் ஏஎம்டிங்கிற அளவுக்கு மாறிடுச்சு. முன்னாடிலாம் வந்து ஃபர்ஸ்ட் செலீரியோவில் வந்துச்சு ஆட்டோ கியர் ஷிஃப்ட் அப்படின்னு. பழைய ஃபர்ஸ்ட் ஜென் செலீரியோவில் வந்து அதை தான் கொண்டு வந்தாங்க. அப்புறம் இப்போ எல்லா கார்லேயும் நம்ம ஏஎம்டியை வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இந்த செக்மெண்ட்டுக்குள்ளே வரவங்க மோஸ்ட்லி ஏஎம்டி தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க, ஏஎம்டி தான் கொடுக்குறாங்க, பிராண்ட்ஸும் கொடுக்குறாங்க. இன்னொன்று ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸிங். நாளைக்கு மெக்கானிக்கல் ரீதியாக ஏதாவது பிரச்சனை வந்ததுனாலும் சரி பண்ணக்கூடிய ரீப்ளேஸ் பண்ணாலும் நமக்கு பெருசா வராது. ஆமா, அதுக்குன்னு பெரிய மெயின்டெனன்ஸும் கிடையாது. ஏஎம்டியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெருசா கேர் பண்ணுன்றதும் இல்லை. ப்ராப்பர் ஜெனரல் சர்வீஸ் விட்டாலே போதுமான அளவு இருக்கும். கான்செப்ட் என்னன்னா, அது ஒரு பேசிக்கா சொல்ல போனா அதுவும் மேனுவல் கியர் பாக்ஸ். மேனுவல் கியர் பாக்ஸை ஆக்சுவேட்டர் வச்சு அதை இயங்க வைக்கிறாங்க. ஆமா, செலவு வந்துச்சுன்னா ஆக்சுவேட்டருக்கு மட்டும்தான் ப்ராப்ளம் வராது. பட் வந்துச்சுன்னா அது மட்டும் தான் வருமே தவிர கியர் பாக்ஸுக்குலாம் ப்ராப்ளம் வராது. உங்களோட சாய்ஸ் என்னவா இருக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து ஒரு அண்டர் ஒரு 7 lakhsக்குள்ள பார்க்குறேன், ஒரு 7 to 8 lakhsக்குள்ள பார்க்குறேன்னா பிரதானமாக நீங்கள் சொன்னது ஆல்டோ K10, எஸ்பிரஸோ, செலீரியோ, வேகனார். i10 இயர்ஸ் அந்த பட்ஜெட்டுக்குள்ள வருதா? i10 இயர்ஸ் பேஸ் மாடல் இல்லை. மேக்னால தான் ஏஎம்டி வரும். மேக்னா ஏஎம்டி கொஞ்சம் விலை அதிகம். கிட்டத்தட்ட i10 இயர்ஸ் வராது. டியாகோ வரும்னு நினைக்கிறேன். ஸோ குவிட் இருக்கு. ஸோ பேசிக்காக பார்க்குறப்போ நான் சொல்கிறேன், ஃபர்ஸ்ட் அந்த செக்மெண்ட் முடிச்சிருவோம். நம்ம வேகனார், செலரியோ, ரெனோ குவிட், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டாடா டியாகோ கூட அடுத்து வச்சுக்கலாம், ஸ்விஃப்டோட கம்பேர் பண்ணிக்கலாம். இதுலலாம் பார்க்கும்போது எந்த காரை சூஸ் பண்ணலாம்னு உங்களுக்கு தோணுது? என்னை கேட்டால் நான் குவிட் ப்ரிஃபர் பண்ணுவேன். எனக்கும் குவிட், அதுக்கப்புறம் எஸ்பிரஸோ சொல்லலாம். ஏன்னா இது ரெண்டும் வந்து ஓரளவுக்கு உட்காந்து எந்திரிக்கிறது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அதனால மேபி அது ரெண்டுமே வந்து பார்க்கலாம். ஸ்பேஸ் ஷியரான அந்த ஒரு கேபின் பேக்கேஜிங் எஸ்பிரஸோ சூப்பரா இருக்கும். வெளியிலேருந்து பார்க்க எஸ்பிரஸோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிசைன் வெளியிலேருந்து பார்க்கறதுக்கு கண்டிப்பாக ஆப்வியஸ்லி வந்து ஒரு போலரைசிங்காக நிறைய பேருக்கு பிடிக்குமானா கண்டிப்பாக பிடிக்காது. பட் உள்ள ஸ்பேஸ் அந்த டிரைவபிலிட்டிக்கு அவங்க கொடுத்துருக்க போஸ்டர்ஸ்லாம் பார்க்கும்போது நல்லா தான் இருக்கு. ஸோ ப்ராக்டிக்கலான ஒரு கார். அடுத்து ரெனோ குவிட் ஆப்வியஸ்லி சொல்லலாம் அந்த செக்மெண்ட்ல. இதுக்கு அடுத்து ரெனோ குவிட்ல ஒரே ஒரு மைனஸ் என்னன்னா, நீங்க கியர் பாக்ஸை மேனுவலா கண்ட்ரோல் பண்ண முடியாது. கரெக்ட். அந்த ட்விஸ்டர் மட்டும் தான் கொடுத்துருக்காங்களே தவிர மேனுவல் கியர் கண்ட்ரோல் வந்து ஏஎம்டி கொடுக்கல. அது எனக்கு தெரிஞ்சு சின்ன பசங்க இருக்க வீடுகளில் அது வேணாம் அப்படின்னு சொல்லலாம். அந்த குவிட் வந்து போக வேணாம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க சுற்றி விளாண்டுக்கிட்டு இருப்பாங்க. அது நாளடைவில் உடைய போகிறதுக்கான ப்ராப்ளம் இருக்குது. அதே மாதிரி ஒரு ஹில் ஏரியா மாதிரி இருக்கிற இடங்கள்ல கான்ஸ்டன்ட் கியர் வேணும்னா குவிட்ல வந்து கிடையாது, மேனுவல் கிடையாது. ஒன்லி நம்ம ஏஎம்டி மோட்லயே ஓட்டுற மாதிரி இருக்கும். சிட்டிக்குள்ள ஓட்டணும் அப்படின்னா குவிட் போகலாம். இதுக்கடுத்து i10 நியாஸ், ஸ்விஃப்ட், டாடா டியாகோ, மேக்னைட் இதுக்கு அப்புறம் அதே பிரைஸ் கேட்டகரியில தான் இருக்கும். இல்ல நான் அது சஃபர் மீட்டர்ல வச்சுக்கலாம். ஓகே சரி சரி. இப்படி பார்க்கும்போது அதாவது நான் அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஹேச்சஸ்ன்னு பார்க்குறேன். அப்படி பார்க்கும்போது நீங்க i10 நியாஸ், டியாகோ, ஸ்விஃப்ட் அப்படின்னு பார்க்குறப்போ இன்னைக்கு ஆக்சுவலாக ஏஎம்டி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஹுண்டை இது வந்து எனக்கு பர்சனலாக வந்து பிடிக்கும், நல்லா பண்ணுவாங்க. அவங்க வந்து எக்ஸ்டர்லாம் நம்ம ட்ரைவ் பண்ணப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஜோக்கே இல்லை அவ்வளோ ஃப்ளூயிடிக்காக இருந்துச்சு. அதே தான் சேம் i10 நியாஸ்லையும் நல்லா பண்ணியிருக்காங்க.
மாருதி அண்ட் டாட்டான பார்க்கும்போது மோர் ஆர்லெஸ் ஸ்லைட்லி மேபி ஒரு பிட் வந்து மாருதியோட அந்த டியூனிங் வந்து பெட்டரா இருக்கலாம். கண்டிப்பா ரோபோஸ்டான பில்ட் அப்படின்னு பார்க்கும்போது இதுல எனக்கு தெரிஞ்சு டியாகோ டியாகோ வந்து சொல்லலாம். நல்லா இருக்கும். அடுத்து ஐட்டன் நியாஸ் ஸ்விஃப்ட். டியாகோல வந்து உங்களோட அபிப்பிராயம் என்னன்னு சொல்லுங்க. நீங்க சொன்ன மாதிரி அந்த 1.2 லிட்டர் நியாஸோட பேர் பண்ணியிருக்க அந்த ஏஎம்டி வந்து நல்லா இருக்கு. ஓட்டுறதுக்கு வந்து பெருசா ஏஎம்டி ஃபீல் இல்லாத அளவுக்கு பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த விஷயத்துல ஐட்டன் நியாஸ் வந்து நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸ்மூத்னஸ்ன்னு பார்த்தோம்னா ஐட்டன் நியாஸ் தான். அந்த கியர் பாக்ஸும் சரி என்ஜினும் சரி 4 சிலிண்டர் இந்த செக்மெண்ட்ல தர ஒரே என்ஜின். ஆமா, ஒரே இப்போ வண்டி இப்போதைக்கு அதுதான் இருக்கு. இந்த செக்மெண்ட்ல அதுதான் இருக்கு. ஸோ அப்படின்னு இருக்கும்போது அந்த வகையில பார்க்கும்போது பேடல் ஷிஃப்டர்ஸும் இல்லை, பேடல் ஷிஃப்டர் எக்ஸ்ட்ரா தான் வருது நியாஸ் இல்லை. ஸோ அது ஸ்மூத்னஸ் ரீஃபைண்டான என்ஜின் அப்படின்னு பார்த்தோம்னா நியாஸ். ஆனா மைலேஜ் அப்படின்னு பார்க்கும்போது ஆப்வியஸ்லி நியாஸ் கொஞ்சம் தங்குது. ஆமா ஆமா. அந்த வகையில இப்போ புது ஸ்விஃப்ட் வந்து எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. அது என்ஜின் வந்து ரொம்ப சுமாரா தான் இருக்கு. மேனுவல் ஓட்டுறதுக்கு இருந்துச்சு. ஸோ டியாகோ ஆன் தி அதர் ஹேண்ட் சர்ப்ரைசிங்லி பெப்பியா இருந்துச்சு எனக்கு மேனுவல் ஓட்டு. ஆக்சுவலி இந்த 1.2 லிட்டர் அந்த BS6 டேஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் நானும் அவரும் கூட பேசினப்போ டிஸ்கஸ் பண்ணோம். ஆல்ட்ரோஸை விட எனக்கு வந்து டியாகோட அந்த கவ் போயிட்டு அது அடாப்ட் ஆயிடுச்சுன்னு தெரியல. ரொம்ப நல்லா இருக்கு. ரெண்டு அந்த இந்த செக்மெண்ட்ல ரெண்டு ஐட்டன் நியாஸும் i20யோட கம்பேர் பண்ணும்போது அந்த இன்ஜின் கரெக்டா இருக்கும் ஐட்டன் நியாஸ்க்கு. அது மாதிரி டியாகோவும் அல்ட்ராஸோட கம்பேர் பண்ணும்போது டியாகோ சூப்பரா இருக்கும். சேம் இன்ஜின் தான், பட் டியாகோக்கு அது ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நியாஸ்ல வந்து பவர் இருக்கு, ஸ்மூத்னஸ் இருக்கு, மைலேஜ் பின்தங்குது. ஆனா டியாகோல பாத்தீங்கன்னா பவரும் இருக்கு, மைலேஜும் இருக்கு. என்னன்னா ரீஃபைன்மெண்ட் அவ்வளவா சிறப்பா இருக்காது. ஆனாலும் வந்து சிட்டில ஓடுறதுக்கும் சரி ஹைவேஸ்க்கும் சரி அந்த இன்ஜின் ரொம்ப நல்லா இருக்கு. ஸ்விஃப்டோட 1.23 சிலிண்டர் வேற டியாகோட 1.23 சிலிண்டர் எனக்கு வந்து பெட்டர். என்ன பண்ணிட்டாங்கன்னா சிட்டி ஸ்கர்ட்ஸ்ல மட்டும் ஓட்டுறதுக்கு மட்டுமே அந்த இன்ஜின் வந்து நல்லா இருக்கு. என்ன பொறுத்தவரை சிட்டி ஸ்கர்ட்ஸ்ல நல்லா இருக்கு. ஆக்சுவலா நல்லா இருக்கு. அந்த லோ அண்ட் டார்க்லாம் நல்லா இருக்கு. அதாவது ஒரு 80 to 90 தான் மேக்ஸிமம் அதோட ஸ்ட்ரெச்சாவே இருக்கு. உயிர் அதோட சோல் வந்து 80 to 90ல இருக்கு. அதுக்கு மேலனா ஐயோ. அதே மாதிரி அந்த 3 சிலிண்டர் ஐடலுக்கான ஜர்க்கை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிருக்காங்க. அது எனக்கு டியாகோல கொஞ்சம் தெரிஞ்சிச்சு, பட் இதுல வந்து இல்ல. ஃபியூவல் எஃபிஷியன்சின்னு பார்க்கும்போது ஆப்வியஸ்லி ஸ்விஃப்ட் தான். அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரியே டாப் அண்ட் வந்து ஸ்விஃப்ட்ல அந்த லெவலுக்கு இல்ல. அதுக்கு டியாகோ சூப்பரா இருக்கு. டியாகோ ஸ்விஃப்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு 70ல இருந்து 90 வரைக்கும் ஃபிஃப்த் கியர்ல அழுத்துறீங்கன்னா அது மாதிரி உதறுது. எதுலங்க? ஸ்விஃப்ட். அந்த ரீஃபைன்மெண்ட் அவங்க வந்து ஹைவே ரீஃபைன்மெண்ட் அந்த அளவுக்கு சிறப்பா பண்ணல. ஆனா அவங்க அதை பண்ணாம இருந்திருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நீங்க மிகப்பெரிய ஒரு ப்ராடக்ட் மாருதி வந்து பாத்தீங்கன்னா எப்படி சொல்றதுங்க, நல்லா வந்து மேல வந்ததுக்கான ஒரு பிரதானமான ப்ராடக்டா ஸ்விஃப்ட் இருந்துச்சு. அதை போட்டு சப்புன்னு அப்பி அதுல 1.2 லிட்டர் 3 சிலிண்டர் இன்ஜினை வச்சு மொக்க பண்ணிட்டாங்க. அது வந்து அந்த 1.2 லிட்டர் 4 சிலிண்டர் இன்ஜின் கொடுத்திருந்தா கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு சூப்பரா இருந்திருக்கு. ஏன்னா வண்டியோட டிசைன் நல்லா இருக்கு. அதாவது மைலேஜ்னு இவங்க சொல்றாங்க, மைலேஜ்க்காக மாத்தணும், சிட்டி யூஸ்க்காக மாத்தணும்னு. அது பழைய 1.2வே நல்ல மைலேஜ் கொடுக்கும். அது மைலேஜில் அடிச்சிக்கவே முடியாது அந்த இன்ஜினையும். ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு இவங்க அந்த ஹைபிரிட் டெக்னாலஜிக்காக இந்த இன்ஜினுக்குள்ள அப்படியே வந்துட்டாங்க. அதையும் கொடுக்கலையே. அதான் ஹைபிரிட் கொடுக்கல. மேபி அடுத்த வருஷம் போல டெஸ்ட் ட்ரையல் மாதிரி எனக்கு தெரிஞ்சு அந்த இன்ஜின் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த சின்ன செக்மெண்ட்ல எல்லாத்துலயும் இந்த 1.3 வந்து ஃபில் பண்ணலாம். சாரி 1.2 3 சிலிண்டர் வேகனாரு இக்னிஸ் வருமானு தெரியல. பட் வந்தா எனக்கு தெரிஞ்சு இதுலலாம் இந்த இன்ஜினை அடுத்து பார்க்க ஆரம்பிப்போம்னு நினைக்கிறேன். இக்னிஸ்க்கு பதிலா வேற ஒரு வண்டி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க இப்போ வரப்போகுது. எனக்கு பாப்போம், அதை பத்தி பேசும்போது சொல்றேன். ஸோ அந்த செக்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது என்னோட ப்ரிஃபரன்ஸ் எதுவா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, பில்டு நோக்கி போறவங்க எனக்கு ரோபஸ்டா வேணும் அப்படின்னு நினைச்சா டாடா டியாகோ தான். பட் ஒரு ஓவரால் பேக்கேஜா பார்த்தா ஐட்டன் நியாஸ் பெஸ்ட். 6 ஏர் பேக்கும் இருக்கு. மேக்னா வேரியன்ட்ல இருந்து ஆடியோ சிஸ்டம் இருந்து எல்லாமே கொடுத்துறாங்க. இன்ஜின் நல்ல ஸ்மூத்தான இன்ஜின். சரியான கியர் பாக்ஸ். ஃபியூல் எஃபிஷியன்சி மட்டும். அதே மாதிரி கொஞ்சம் டால் பாய் செக்மெண்ட்ல கார் வந்து இருக்கும். கொஞ்சம் ஹைட் வந்து அதிகமா இருக்கும். ஸோ அதுவுமே ஐட்டன்ல நல்லா இருக்கு. ஸோ அடுத்து கிராஸ் ஓவர்ஸ்னு சொல்றேன் நான். அந்த மைக்ரோ எஸ்யூவி செக்மெண்ட்டை கிராஸ் ஓவர்ஸ் அப்படின்னு எடுத்துட்டு போயிடுறேன். மேக்னா வேரியன்ட்ல இருந்து ரியர் ஏசியும் வருது. உங்களுக்கு மேக்னா வேரியன்ட்ல இருந்து ரியர் ஏசின்றப்போ அடிப்படை தேவை எல்லாமே அவங்க பூர்த்தி செஞ்சிடறாங்க. இன்னொன்று 6 ஏர் பேக்ஸ் வந்துருச்சு. ஸ்ட்ரக்சரல் வைஸ் என்ன அப்படின்றது அது நமக்கு தெரியல. ஓகே, அடுத்து கிராஸ் ஓவர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டாடா பஞ்சுங்க, எக்ஸ்டர், அப்புறம் இது ஃப்ராங்ஸுமே நான் கிராஸ் ஓவர்ஸ் தான் கொண்டு வருவேன். இக்னிஸ் இதெல்லாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிசான் மேக்னா ரெனால்ட் கைகரியுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த செக்மெண்ட்ல கொண்டு வந்துடலாம். ஏன்னா கிட்டத்தட்ட பிரைசிங் வந்து நான் சொல்றேன். ஃப்ராங்ஸன் அந்த 1.2 லிட்டர் இன்ஜின் மட்டுமே பேசுறேன். பஞ்ச் ஆக்சுவலா
டாட்டால வந்து குவாலிட்டி இஷ்யூ பத்தி பேசுவோம். ஆனா எனக்கு தெரிஞ்சு பஞ்சுல அந்த பிரச்சனைகள் கிடையாது. எல்லாத்தையும் ரெக்டிஃபை பண்ணிட்டாங்க. ரெக்டிஃபை பண்ணிட்டாங்க. பஞ்சுல. நல்லா இருக்கு பஞ்ச். எனக்கு பயமே இப்ப புதுசா வரப்போற அப்டேட்ல ஏதாவது செய்யாம இருந்தீங்கன்னா போதும்டா சாமி அப்படின்ற மாதிரி தான் இல்ல இருக்கு. வந்துச்சுன்னா எலக்ட்ரானிக்ல தான் வரும், மெக்கானிக்கலா வராது. மெக்கானிக்கலா வராது. இப்பவுமே நெக்ஸான்ல வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக்கலி பிரச்சனைகள் வருது. அதே மாதிரி டாடா சஃபாரி ஹேரியர்லயும் அப்படிதான் இருக்குது. மெக்கானிக்கல் அப்படின்னா அந்த ஏஎம்டியோட ஃபெயிலியர். அதே சரி. மாதிரி பஞ்ச் வந்து மாருதியோட நம்பர் 1 பொசிஷன்ல இருந்த காரோட சேல்ஸை இது தகர்த்துட்டாங்க. பண்ணிட்டு ரொம்ப வருடம் கழிச்சு டாட்டாவோட ப்ராடக்ட் எப்படி ஃபர்ஸ்ட்ல. இப்போ ஒரு மீம் கூட பார்த்தோம்ல, ஹுண்டாய் சாண்ட்ரோ எப்படி வந்து அடிச்சு அந்த மாருதியோட அந்த யூனிகான் அப்படின்ற இதை உதறி தள்ளுனாங்களோ, அதே மாதிரி பஞ்ச் அப்படின்ற பஞ்ச் ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த டாப் லெவல்ல அந்த ஃபர்ஸ்ட் இதுல வந்து டாடா வந்து வச்சிருக்குது. ஆனா ஆஸ் அ ப்ராடக்டா பார்க்கும்போதும் நல்லா இருக்குங்க. டிரைவபிலிட்டி நல்லா இருக்கு, கம்ஃபோர்ட் நல்லா இருக்குது, ஸ்பேஸ். இவர் மணி ஒரு வீடியோல கூட பார்த்தோம். நம்ம ஃப்ராங்ஸ் எக்ஸ்ட்ரா பஞ்ச் வச்சு கவர் பண்ணும்போது பின்னாடி ஸ்பேஸ் 3 பேர் செம்ம அகாமடேட் கம்ஃபர்ட். பண்ணுதுங்க அழகா. நல்லா அதாவது ஒரு ஆல்ரவுண்டர் பேக்கேஜா இருக்கு. நல்ல பேக்கேஜ். பட் என்னன்னா ஸோ சிம்பிளி இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ டியாகோல என்ன என்ஜின் இருக்கோ, டியாகோல என்ன ஏஎம்டி கியர் பாக்ஸ் இருக்கோ அதே தான் பஞ்சில் அதேதான். கொடுத்துருக்காங்க. என்னன்னா டியாகோல அந்த அடிஷ்னலாக அந்த ஒரு 2 பிஹெச்பி பவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணல. பஞ்சில் பார்த்தீங்கன்னா இப்போ 88 பிஎஸ்ஓ வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த ஒரு அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. 115 என்எம் டார்க், டியாகோல 113 தான். ஸோ அந்த ஒரு சின்ன ஒரு அப்கிரேட் பஞ்சில் இருக்கு. அது வந்து ரோட்ல எந்த அளவுக்கு ஃபீல் ஆகும்னு தெரியல. ஆனால் கியர் பாக்ஸ் டியாகோட தான் ஏஎம்டி. அது ஓகேவா நல்லா தான் ஓடுது, அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ அடுத்த அப்டேட் வரும்போது தான் அவங்க வந்து 6 ஏர் பேக் ஆட் பண்ணுவாங்க. ஸோ எப்படி அதுக்கப்புறம் மெக்கானிக்கலாலாம் எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் பண்ண மாட்டாங்க. ஏஎம்டி தாண்டி போக மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு பஞ்ச்ல. அடுத்து பஞ்ச் விட்டு எக்ஸ்டர்னு பார்க்கும்போது என்னை பொறுத்தவரை எக்ஸ்டர்ல ஒரே ஒரு காம்ப்ரமைஸ் அந்த சஸ்பென்ஷன் மட்டும்தான். மீதம் எனக்கு பார்க்குற அதாவது என்ன சொல்றதுங்க, போறதுக்கு மற்றதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிரைவபிலிட்டி அந்த என்ஜின் நல்லா தான் இருக்கு. ஃபியூல் எஃபிஷியன்சி டெஃபினெட்லி ஹிட் தான். அந்த கெப்பாசிட்டி தான் வேற பாடி, அவ்வளவுதான். சேம் வேற பாடி. அப்படிதான். சஸ்பென்ஷனை மட்டும்தான் காம்ப்ரமைஸ் பண்ற மாதிரி இருக்கும். பண்ணணும். அது ரொம்ப வேவியா அப்படியே உட்காந்து பவுன்சியா இருக்கு அது. அடுத்து ஃப்ராங்ஸோட 1.2 லிட்டர்னு பார்க்கும்போது ஆப்வியஸ்லி அவங்களோட என்ஜின், அவங்களோட ஸ்ட்ரென்த், அப்புறம் அவங்களோட பிரைசிங், அது அவங்களோட வீக்னஸா இப்போ மாறிட்டு வருது. ஸோ ஆப்வியஸ்லி வந்து அந்த பிரைஸுக்கான ஒரு ப்ராடக்டா இல்ல. 1.2 ஏஎம்டி நீங்க சொல்றது டெல்டா பிளஸ் ஆப்ஷன் வரைக்குமே 1.2 பிளஸ் ஆப்ஷன்ல ஏஎம்டி இருக்கா? டெல்டா பிளஸ் ஆப்ஷன்ல எனக்கு தெரிஞ்சு மேனுவல் மட்டும் தான் இருக்கு. எக்ஸ்ட்ரா தெரியல, நம்ம என்னன்னு கீழ போட்டுறலாம். இருந்துச்சு அப்படினா கீழ போட்டுறலாம். வரைக்கும் தான் ஏஎம்டி இருக்கு. அந்த பிரைஸ்க்கு நம்ம அடுத்து பிரீமியம் ஹேட்ச்பேக்ஸ் பத்தி பேசணும். அந்த பிரைஸ்க்கு பலினோ எடுத்துக்கலாம். தட்ஸ் தி திங். உங்களுக்கு வந்து அது என்ன சொல்றது, அந்த கிராஸ் ஓவர் ஸ்டைலிங் அது பிடிச்சிருந்ததுன்னா மட்டும்தான். நிறைய பேர் ஃப்ரான்ஸ்குள்ள வரவங்க பலினோ வேணான்னு வரவங்க தான். பலினோ ஊர் ஃபுல்லா பாக்குறோம். அவங்களே என்ன சொல்றாங்க அப்படின்னாங்க, அந்த அக்ரெசிவா இருக்கக்கூடிய அந்த டிசைன் பிடிச்சிருக்குது, அதனால ஒரு 60,000 ரூபாய் நான் சேர்த்து போட்டுக்கிறேன். அவங்க என்னன்னா நீங்க சொல்ற அதே கான்செப்ட் தான். மத்த காரை பார்த்துட்டு வரவங்கல்ல, பலினோ பார்த்துட்டு எனக்கு இந்த டிசைனுக்காக இது போலாம். ஒன்றும் இல்லைங்க, இப்போ ரீசெண்டாக ஷோரூம்குள்ளே போனாலே ஃப்ரான்ஸ் கேட்டால் மாருதி ஸ்டாஃப் வந்து பலினோ தான் புஷ் பண்ணுறாங்க. டொயோட்டாலையும் டைசர் கேட்டால் கிளான்ஸாவை தான் புஷ் பண்ணுறாங்க. ஏன்னா டைசரையும் ஃப்ரான்ஸையும் வாங்குறவங்க பலினோ கஸ்டமர் தான். வேற ப்ராடக்ட் நினச்சிக்கிட்டு உள்ளே வரவங்க, பலினோ நினச்சி உள்ளே வந்து அதுக்கு ஃப்ரான்ஸ் போயிடலான்னு போகிறவங்க. ஸோ திஸ் இஸ் திங். அப்புறம் நிசான் மேக்னேட் அண்ட் ரெனோ கைகள்னு பார்க்கும்போது ரெண்டுமே தங்கங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த ப்ரைஸிங்க்கு அவங்க வந்து இதுக்கு மேலே ஒரு ப்ராடக்ட்டை வந்து பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி அந்த வேல்யூ ஃபார் மணி ப்ரைஸிங்கில் அருமையாக பண்ணியிருக்காங்க. டெஃபினெட்லி அந்த 1 லிட்டர் என்ஜின் இஸ் அண்டர் பவராக இருந்தாலும் ஃபீல் ஆகுது. ஸ்டில் அது கூட ஒரு ஏஎம்டி வரும்போது, அதுவும் மேக்னேட் BSXE வேரியன்ட்ல இருந்து ஏஎம்டி, யாரும் பேஸ் வேரியன்ட்ல இருந்து ஏஎம்டி கொடுத்து பார்த்ததில்ல. மேக்னேட்ல மட்டும் பேசிக் வேரியன்ட்ல இருந்து ஏஎம்டி ஆப்ஷன் இருக்கு. சிட்டிக்கு அது வந்து ஓகே, 3 பேருமே அதை ஓட்டிருக்கோம்னு நினைக்கிறேன். சிட்டிக்கு ஓகே. ஹைவேஸ்ல நீங்க ஒரு 70க்கு மேல அழுத்தணும்னு நினைச்சீங்கன்னா அது ரொம்ப தாமதமா அது போக்குல நம்ம போய் கியர்லாம் மாத்தி அப்படியே போகணும். பவரை நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டேன். ஒரு எஸ்யூவி ஸ்டாண்ட்ஸ்ல ஒரு கார் வேணும், அஃபோர்டபுள் பிரைசிங்ல வேணும், போய் வரதுக்கு ஒரு கார் இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறேன். கேபின் ஸ்பேஸ், தேவையான ஃபீச்சர், முக்கியமான சேஃப்டி, நல்ல லக்கேஜ் ஸ்பேஸ், பார்க்க பெரிய வண்டியா இருக்கு. 16 இன்ச் வீல்ஸ், குறையே கிடையாது. அந்த பிரைசிங் நான் குறை சொல்ல மாட்டேன். அந்த வண்டியை எல்லாமே பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். கைகரும் அதே மாதிரி தான். கைகர்ல RX-E வேரியன்ட்ல ஏஎம்டி இல்லை, RX-L இருந்து வருது. RX-L இருந்து அதே மாதிரி தான் தேவையான ஃபீச்சர்ஸ் இருக்கு, நல்ல ஸ்பேஸ், லக்கேஜ் ஸ்பேஸ் அதை விட அதிகம், மேக்னேட் விட அதிகம்.
ஆனா பாக்குறதுக்கு தான் குவிட் அந்த மாதிரி. நிறைய பேர் கேட்குறாங்க கைகரா மேக்னெட் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் டிசைன் பர்ஸ்பெக்டிவ்ல, அதாவது உங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருக்கு அதில் போங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவேன். ஸோ ரெண்டுமே பிளாட்ஃபார்ம் வைஸ் ஒன்று தான், மெக்கானிக்கலி இருக்கக்கூடிய இன்ஜின்ஸ் ஒன்று தான். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் நான் அதுவும் அவ்வளோ ஈஸி இல்லை. ஏன்னா இப்போ கைகரில் பார்த்தீங்கன்னா RX T வேரியன்ட்லேருந்து 4 ஏர் பேக்ஸ், மேக்னெட்ல நீங்கள் டாப் எடுத்தாலுமே 2 ஏர் பேக்ஸ். ஆனால் மேக்னெட்ல நீங்கள் டாப் வேரியன்ட் எடுத்தீங்கன்னா 360 கேமரா இதில் இல்லை, அது இல்லை. ஸோ இட்ஸ் லைக் பேலன்ஸ் பண்ணிட்டாங்க, திங்ஸை வந்து பேலன்ஸ் பண்ணிட்டாங்க. அதாவது இதுல ரொம்ப மேலையும் இதுல ரொம்ப கீழே மாதிரி ரெனோ அண்ட் நிசான் வந்து அவங்க பேலன்ஸ் பண்ணிட்டாங்க ஆப்வியஸ்லி. ஸோ இது நம்மளோட அபிப்பிராயம் இதுதான். இதுக்கு அடுத்த செக்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது ப்ராப்பரா இருக்கக்கூடிய பிரீமியம் ஹேட்ச்பேக்ஸ். அடுத்தது பிரீமியம் ஹேட்ச்பேக்ஸ் பேசலாம். பிரீமியம் ஹேட்ச்பேக்ஸ்னு பார்க்கும்போது என்ன இருக்கு? பலினோ இருக்கு, கிளான்ஸா, அல்ட்ராஸ், i20. ஸோ ப்ராப்பரான டிரான்ஸ்மிஷன் கொடுக்கறது இதில் அப்படின்னு பார்த்தோம்னா என்ன பொறுத்த வரைக்கும் i20ல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தான CVT. அப்புறம் அவங்க ஆல்ட்ரோஸ்ல DCA கொடுக்குறாங்க. DCA பத்தி பேசணுமா அப்படிங்கிற மாதிரி இருக்கு கொடுக்குறாங்க. அப்புறம் பலினை பொறுத்த வரைக்கும் AMT அவங்க வந்து இதுக்கு முன்னாடி CVT கொடுத்தாங்க. பட் இந்த டைம் வந்து வேல்யூ ஃபார் மணி பொசிஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு AMT கொண்டு வந்துட்டாங்க. ரீசெண்டாக AMT நான் டிரைவர் ரிவ்யூ கூட பண்ணேன், நல்லா பண்ணியிருக்கேன், குறையே இல்லை. அந்த இன்ஜினுக்கு அது நல்லா இருக்கு, ஓட்டுறதுக்கு நல்லா இருக்கு. ப்ரைஸிங் அப்படின்னு பார்க்குறப்போ எனக்கு தெரிஞ்ச வேல்யூ ஃபார் மணி ப்ரைஸிங் அப்படின்னு பார்க்குறப்போ AMTனா ஆப்வியஸ்லி மோர் அஃபோர்டபிள்னு பார்க்கும்போது கிளான்ஸா இது ரெண்டுமே. இப்போ வாரண்டி பொறுத்த வரைக்கும் நீ பிரச்சனை கிடையாதுங்க. ரெண்டு பிராண்டுமே நீங்கள் 3 வருஷம் 1 லட்சம் கிலோமீட்டர் ஸ்டாண்டர்ட் வாரண்டி பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் சப்போஸ் மாருதினா எக்ஸ்டெண்ட் வாரண்டி 6 வருஷம் 1,60,000 கிலோமீட்டரு, டொயோட்டா 5 வருஷம் 2,20,000 கிலோமீட்டர். ஸோ நீ வாரண்டி வச்சு நம்ம வந்து ரெண்டு பிராண்டையும் வந்து சொல்ல முடியாது. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ, எந்த டிசைன் பிடிச்சிருக்கோ அதுக்கு போய்க்கோங்கப்பா. எந்த டிசைன்லாம் இல்லைங்க, எந்த லோகோ பிடிச்சிருக்கோ அதுக்கு போய்க்கோங்க. அவர் சொல்றது எக்ஸாக்ட் பாயிண்ட். எந்த பிராண்ட் இமேஜ் எது பிடிச்சிருக்கோ அது போய்க்கோங்க. i20ன்னு பார்க்குறப்போ ஆப்வியஸ்லி காலங்காலமாக இருக்கிற அந்த கப்பா சீரிஸோட ஃபியூல் எஃபிஷியன்சி பட் ஸ்மூத்தாக இருக்கும், சூப்பராக இருக்கும், ஓட்டருக்கு சூப்பராக இருக்கும். ஃபியூல் எஃபிஷியன்சி மட்டும்தான். என்னன்னா இந்த செக்மெண்ட்ல எனக்கு பிடிச்ச இன்டீரியர் பிளாஸ்டிக் குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே i20 தான் பிடிக்கும். உண்மையிலே கொஞ்சம் இன்டீரியர் பார்க்க டல்லாக தான் இருக்கும். டாப் அண்ட் வேரியன்ட் எடுத்தால் தான் அந்த ஒரு டோரில் இது சாஃப்ட் ஃபீல்லாம் கொடுக்குறாங்க. பட் கியர் இருந்ததுக்கு இந்த டைம் வந்து நீ நம்ம அந்த பண்ணிருக்கோம். டாப் வேரியன்ட்டுக்கு மட்டும் டோர்ல ஏதோ சம்பிரதாயமா ஆமஸ்ட் சாஃப்ட்டா கொடுத்து ஃப்ரண்ட் டோருக்கு மட்டும் பேக் டோர்லாம் இருக்காங்க. என்னோட வீடியோல பார்த்தேன் அது பண்ணிருக்காங்க. ஸோ அது ஒன்று. நல்ல ஸ்மூத்தான CVT இருக்கு. என்ஜின் வந்து 4 சிலிண்டர் நல்லா இருக்கு. ஸோ ஆனால் என்னன்னா மைலேஜ் ஆப்வியஸ்லி பலினோ அளவுக்குலாம் எதிர்பார்க்க கூடாது. பட் இந்த AMT இந்த ப்ரீமியம் ஹேட்ச்பேக்ல ஆட்டோமேட்டிக் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா ஒரு மல்டிபிள் டிரைவ் மோட்ஸ் தர்றது i20 CVT. ஏன்னா ஸ்போர்ட்ஸ் இருக்கு, நார்மல் இருக்கு, எக்கனாமி இருக்கா ஞாபகம் எனக்கு. ஸோ அதில் வந்து இந்த CVT கியர் பாக்ஸோட டிரைவ் மோட்ஸ் தராங்க. அதே மேனுவல் i20 கிடையாது. ஸோ அது ஒன்று டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஆனால் ஆல்ட்ராஸ் DCAலையும் பலினோ AMTலையும் அந்த மாதிரி டிரைவ் மோட்ஸ்லாம் கிடையாது, மேனுவல் மோட் மட்டும். அதே மாதிரி ஆல்ட்ராஸ் DCAவும் டிரைவ் பண்ணுறது நல்லா தான் இருக்கு. மேபி DCA அப்படின்றனால அதாவது பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் கார்ஸ்க்கு மட்டுமே DCA, DSG, DCT இது எல்லாமே அப்படின்னு ஒரு பரிணாமம் இருக்கு. அப்படி பார்த்து பழகிட்டோம். அதனால வந்து நம்ம இது மேபி வந்து நமக்கு அப்படி தோணலாம். பட் இருந்தாலுமே ஸ்மூதா இருக்கு, ஓட்டுறதுக்கு நல்லா இருக்கு, அதுல எல்லாம் எந்த குறைகளுமே இல்லை. பட் என்னன்னா ஒரு ஆப்வியஸ்லி DC அப்படின்றப்போ ஒரு அன்சர்டனிட்டி இருக்கு, நாளைக்கு என்ன செலவு வைக்கும் அப்படின்றது ஒன்று இருக்கு. ஏன்னா இது வந்து டாட்டாவோட தொழில்நுட்பம் தான். ஸோ நியூ டெக்னாலஜியும் கூட இப்போ ட்ரை கிளச்னு கூட பார்த்தீங்கன்னா உண்டாய் கிட்ட இருக்கு, கியா கிட்ட இருக்கு, ஃபோர்டு கிட்ட இருந்தது. அது தெரிஞ்ச ஒரு டெக்னாலஜி. வெட் கிளச் DCAன்னு போது இது வந்து ரிலேட்டிவ்லி இந்த செக்மெண்ட்ல ரொம்ப புதுசு. இப்போ செலவு வச்சுச்சு அப்படின்னா வந்து அது எப்படின்னு தெரியாது. கம்ப்ளைண்ட் வந்தா அதை சால்வ் பண்ண தெரியுமான்னு டாடா சர்வீஸ் தெரியுமான்னு தெரியாது. சின்ன கம்ப்ளைண்டே சரி பண்ணறதுக்கு தடுமாறுறாங்க. அதில் இவ்வளோ பெரிய பிரச்சனை எல்லாம் வரும்போது நமக்கு வாக்கிய தகராறு. ஏன்னா அதை பத்தி பேச வேணான்றீங்களா? பாட்காஸ்ட் நம்ம பேசும்போது டாட்டாவை எங்கேயாவது இழுத்துடுறோம், அது நமக்கே இதா இருக்கு. உண்மையை சொல்லிதாங்க. இல்ல உண்மையை சொல்லிதான். அதாவது வீடியோஸ்ல வந்து கம்பல்சரி ஆப்வியஸ்லி வந்து என்ன உள்ளதோ அதை அப்படியே சொல்ல முடியாது, ஹார்ஷா சொல்ல முடியாது. பட் பாட்காஸ்ட் அப்படின்றப்போ நம்ம டெஃபினெட்லி வி வில். பட் என்னன்னா எனக்கு டாட்டா வந்து அதுல ஒர்க் பண்றதா இப்போ ரீசெண்டா நான் அந்த ஃப்ரெண்டு அதுல டாட்டா கர்வ்ல ஒர்க் பண்ணணும்னு சொன்னாரு. டாட்டா இஸ் ஒர்க்கிங் ஆன் இட். இந்த மாதிரி வந்து குவாலிட்டி இஷ்யூஸ் பக்ஸை வந்து ரிசால்வ் பண்றதுக்கு தே ஆர் ஒர்க்கிங் ஆன் இட். பட்
ஃபுல் டேக் டைம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும், அட்லீஸ்ட் ஒரு 1 இயர் அது ஆகும் இந்த குவாலிட்டி இஷ்யூ பிரச்சனைலாம் சால்வ் ஆகுறது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. பார்ப்போம். என்னை பொறுத்த வரைக்கும் பலினோ வேல்யூ ஃபார் மணி, ஸ்மூத்தாக ரொம்ப நல்ல ஒரு அழகான ஒரு ப்ராடக்டாக பார்க்கும்போது i20. நீங்கள் ரூபஸ்டான ஒரு பில்ட் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா ஆல்ட்ராஸ். பட் இந்த இந்த நெகட்டிவ் சைட் பார்க்கும்போது குவாலிட்டி இஷ்யூஸ் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கோங்க. அது மாதிரி இந்த செக்மெண்ட்ல i20ல தெருவில் விட்டாலும் எனக்கு பேசக்கூடாது. i20ல டர்போவும் இருக்கு என்லைனு, ப்ளஸ் அதில் டிசிடியும் கொடுக்குறாங்க. இந்த ப்ரீமியம் மேட்ச்பேக் கேட்டகரியில் கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸோட ஆட்டோமேட்டிக் வேணும்னா i20 கிட்ட தான் இருக்கு. அல்ட்ராஸ்ல வந்து கிடையாது, ரேசர்ல மேனுவல் மட்டும்தான். சேவ் மேனுவல் அவங்க சொல்றாங்க. அப்புறம் நீங்க இப்படி பண்ணீங்கன்னா எப்படிங்க? அவங்க சேவ் மேனுவல் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ கோஸ்ட் ட்ராக்ல கூட வந்து பாத்தீங்கன்னா அவங்க கம்பேரிசன் பண்ணது சேவ் மேனுவல்னு சொல்லிட்டு i20யோட டிசிடியை வச்சு மேனுவலோட கம்பேரிசன் போட்டாங்க. எப்படிங்க இப்படி தான் பண்றாங்க? மேனுவல் தான் பண்ண முடியும். சரி விடுங்க, தெரியல வரும் இல்ல வராம இருக்காது. ஏன்னா இப்போ கண்டிப்பா வரும் இன் லைன். அதாவது மக்களோட டிமாண்டை பொறுத்து என்ன பண்றீங்களோ இல்லையோ அதை எடுத்து விடுங்கப்பா. போனட்ல இருக்கிற நாமத்தை எடுத்து விடுங்க. அந்த போனட்டோட கலரை வந்து இல்ல அதெல்லாம் ஆப்ஷனலாவது கொடுத்துட்டு போயிருக்கலாம். இதெல்லாம் ஸ்டிக்கர் இருக்கு வேணா ஆட் பண்ணிக்கன்னு. இப்போ அப்டேட்டட் ஆல்ட்ராஸ் ரெகுலர் நான் டர்போ வெர்ஷன்ஸ்க்குமே வந்து எக்ஸட் பிளஸ் ஓஎஸ் வேரியன்ட்ல 6 ஏர்பேக் கொடுத்துட்டாங்க. ரேசர்ல இருக்கிற 360 கேமரா அது எல்லாமே ஆர்பிஎம் ஃபயர் எல்லாத்தையும் கொடுத்து விட்டாங்க. லெதரைட் மட்டும் மிஸ் ஆகுதுங்களா? லெதரைட் வென்டிலேட்டட் சீட் இல்ல, அது மட்டும் அதுல வருது. அது ரேசருக்கு மட்டும். அந்த செக்மெண்ட்ல வென்டிலேட்டட் சீட்ஸ்லாம் போட்டது வந்து ரொம்ப நல்ல விஷயம், நல்ல விஷயம். டிரைவபிலிட்டி நல்லா தான் இருந்துச்சு. பட் அதாவது கம்ப்ளீட் பண்ண முடியாது. என்னால வந்து i20யை விட சிறந்து இருக்குன்னு சொல்ல முடியாது. ஹேண்ட்லிங் பெஸ்ட், ஹேண்ட்லிங் சூப்பரா இருக்கு. பெர்ஃபார்மன்ஸ் அவுட்ரைட் பெர்ஃபார்மன்ஸ் ஆக்சலரேஷன் வரும்போது அது அந்த அளவுக்கு கம்ப்ளீட் பண்ண முடியாது. பட் ஹேண்ட்லிங் அப்படின்னு வரும்போது ஒரு ஹில் ஏரியாஸ்ல ஓட்டும்போது i20யோடவே பெட்டரா வந்து பாத்தீங்கன்னா அந்த சாசி வந்து பாத்தீங்கன்னா மச் கேப்பபிள். அதுக்கு வந்து டிசர்விங்கான ஒரு இன்ஜினை கொடுத்துருக்காங்க. இப்போ அதான் சார் நம்ம என் கம்பேரிஷன் வீடியோலையும் சொல்லியிருந்தது, அல்ட்ராஸ்க்கு வந்து இன்ஜின் தான் ஒரு பெரிய மைனஸாக இருக்கும். எல்லாத்தையும் தாங்கக்கூடிய ஒரு வண்டி, பட் அதுக்கான சரியான இன்ஜின் இல்லை. பட் இப்போ இன்ஜின் வந்து பெட்டராக இருக்கு. பட் i20 என்லைன் அளவுக்கு அந்த ரிஃபைன்மெண்ட் அதெல்லாம் வந்து இதோட இதில் இல்லை. பட் ஆனால் ரிஃபைன்மெண்ட் பண்ணிட்டாங்க i20ல. ஆனா i20ல மேனுவல் ஓட்டும்போது லேக் பயங்கரமா தெரியும். அந்த லேக் ரேசர்ல இல்ல, அல்ட்ரா ரேசர்ல அந்த லேக் இல்ல. அந்த இடத்துல அல்ட்ரா ரேசர் பீட் பண்ணும். அந்த டர்போ லேக் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா i20 என்லைன் மேனுவல் நம்ம ஓட்டுறப்ப எவிடென்ட்டா தெரியும். பட் ஆல்ட்ராஸ்ல அது தெரியல. ஒரு சொன்ன பாயிண்ட் வேலிட் ஆக்சுவலா. அடுத்து சஃபோமீட்டர் எஸ்யூவிஸ் அப்படின்னு பாக்குறப்போ நான் பிரதானமா வி ட்ரஸ்ட் அண்ட் டார்க் மோட்டர்ஸ். ஸோ அதை பத்தி பேசுவோம். இன்னைக்கு டாடா நெக்ஸான் அப்படின்னு பார்க்கும்போது ஏஎம்டி டிசிஏ ரெண்டும் கொடுத்துருக்காங்க. மகேந்திரா 3X1 பார்க்கும்போது டீசலுக்கு ஏஎம்டி, பெட்ரோலுக்கு வந்து பாத்தீங்கன்னா டார்க் கன்வெர்ட்டர். ஆனா ஏஎம்டி ஆப்ஷனலா கிடைக்குதா? கிடையாது. டார்க் மஹிந்திரால நோ மோர் ஏஎம்டி டார்க் கன்வெர்ட்டர் தான். பிரஸா அப்படின்னு பார்க்கும்போது டார்க் கன்வெர்ட்டர் கிடைக்குது. அதுக்கப்புறம் வேற என்ன? வென்யூ சோனட் பெட்ரோல்ல வந்து பாத்தீங்கன்னா ஐஎம்டி அப்படி இல்லைன்னா வந்து டிசிடி. டீசலுக்கு மட்டும் டார்க் கன்வெர்ட்டர் வந்து இதுல கிடைக்குது, சோனட்ல மட்டும் கிடைக்குது. சோ அபிப்பிராயம் பெஸ்ட். இதுல நம்ம 3 பேரும் ஓட்டிருப்போம். XUV 3XO எனக்கு அவ்வளோ பிடிச்சது. அந்த இன்ஜினுக்கு அந்த கியர் பாக்ஸ் இட்ஸ் லைக் a marriage made. அந்த மாதிரி தான் இருக்கு. மேரேஜ் மேட் இந்த மாதிரி அந்த அளவுக்கு அவரே கொஞ்சம் சரி வேணாம், அப்புறம் அதெல்லாம் வேணாம். அதெல்லாம் பெஸ்டான ஒரு காம்பினேஷன். அதுக்கு அடுத்தபடியான ஒரு பெட்டர் காம்பினேஷன் பார்த்தோம்னா சானட்டோட டீசல் டார்க் கன்வெர்ட்டர். ஆமா, இந்த செக்மெண்ட்ல டீசலுக்கு டார்க் கன்வெர்ட்டர் கொடுக்குற வேற யாருமே இல்லை. சரி மஹிந்திரா கொடுப்பாங்கன்னு பார்த்தேன். பட் ஏஎம்டி கொடுத்துருக்காங்க, இட்ஸ் நைஸ். பட் டார்க் கன்வெர்ட்டர் அளவுக்கு வருமானங்கிறது சந்தேகம் தான். ஸோ அது வந்து சூப்பர். ஏஎம்டி அப்படின்னு பார்த்தோம்னா சிறந்த ஏஎம்டிங்கிறது XUV 3XO டீசல் ஏஎம்டி காம்பெனி. நெக்ஸானோட டீசல் ஏஎம்டி அவ்வளோ சிறப்பா எனக்கு வந்து தெரியும். சேம் சிமிலருங்க நெக்ஸான். அதாவது டாடா பொறுத்த வரைக்கும் உன்னோட ஏஎம்டிஸ் வந்து ஸ்லைட்டான ஒரு ஜர்க் இருக்கும். பட் ஐ திங்க் கம்பேர்ட் டு டிசிஏ எனக்கு ஏஎம்டிஸ் கொஞ்சம் அவங்களதுல வந்து கொஞ்சம் ரிலையபிளா இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி வந்து வச்சிருக்காங்க. ஸோ அதனால ரிலையபிளா இருக்கும். பட் டிசிஏன்னு பார்த்தோம்னா டிசிஏ வந்து ஓட்டுறதுக்கு ஓகேவா இருக்கு. அது ஏன் செகண்ட் கியர்ல ஸ்டார்ட் ஆகுதுன்னு இப்போ வரைக்கும் எனக்கு தெரியல. அது ஃபர்ஸ்ட் கியர் வந்து ரொம்ப லோ ரேஷியோ அப்படிங்கிற மாதிரி அதுவே சென்ஸ் பண்ணிக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஏன்னா 7 கியர் 7 கியர் 6 கியர் 7 கியர் டிசிஏ தானே அது 6 தான் நினைக்கிறேன். ஓகே 6 கியர்ஸ். அதனால ஃபர்ஸ்ட் கியர் வந்து நார்மலா அது வந்து ரொம்ப லோ ரேஷியோ நினைக்கிறேன். ஹில்ஸுக்கு போகும்போது மட்டும் தான்
தேவைப்படும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால நார்மலா சிட்டில ஓட்டும்போது செகண்ட் கியர் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அது ஓட்டுறதுக்கெல்லாம் ஓகே, நீங்க கான்ஸ்டன்டா போறீங்க அதெல்லாம் ஓகே. ஆனா அல்ட்ரோஸ்ல சொன்னேன் அதே காரணம் தான். இப்போ அது பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா அது எப்படி சால்வ் பண்ணணும் எதுன்னு தெரிஞ்சா ஓகே. BS6 ஸ்டேஜ் 2 வந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ட்ராஸ்க்கு ஆக்சுவலா நல்லா இருக்குது. பட் நெக்ஸானுக்கு வந்து ரொம்ப ஸ்மூத் அண்ட் லீனியரான ஒரு பவர் டெலிவரி தான். அந்த டர்போ அக்ரெசிவாலாம் அந்த டர்போக்கான அக்ரெசிவ்னஸ் இல்ல வண்டியில. டர்போ மாதிரி ஃபீல் ஆகல. உண்மையா சொல்லப்போனா டர்போ மாதிரி ஃபீல் ஆகல. ஸோ பிரிங் பேக் த டிஜி, அந்த டிஜிடியை வந்து எடுத்துட்டு வாங்கப்பா, கர்வ்ல கொண்டு வரீங்கன்னு சொல்றீங்க. அதை அப்படியே பார்த்து நெக்ஸானுக்கு செஞ்சு விடுங்க. பண்ண மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. மேபி இப்போ அல்ட்ரோஸ் ரேசர்ல கொடுத்த டியூனிங் வந்து நெக்ஸான்ல கொடுக்கலாம். ஏன்னா இப்போ பனராமிக் சன்ரூஃப் வர போகுதுன்னு சொல்லுங்க. அந்த அப்டேட்ல டியூனிங் இந்த சென்ஸ் வந்து நீங்க பவர் டெலிவரியை சொல்றீங்க, கேலிபரேஷன் சொல்றீங்க. ஏன்னா அல்ட்ரோஸ் ரேசர்ல லேக் இல்ல, நெக்ஸான்ல லேக் மாதிரி அந்த ஒரு ஃபீலிங் இருக்கு. அது வெயிட்னாலயா என்னன்னு தெரியல. ஆனா இதோட டியூனிங் அதுக்கு கொடுத்தா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஓகே ஓகே டன். ஸோ அதாவது ரெண்டு விஷயம். டீசல் அப்படின்னா சோனட், ஆப்வியஸ்லி சோனட்டோட டார்க் கன்வெர்ட்டர். பட் சோனட்ல பாடி ரீதியா பார்த்தோம்னா ஸ்பேஸ் இல்லை, ரியர் பேக் சீட் ஸ்பேஸ் இல்லை. ஸோ அதையும் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ரெக்கமெண்ட் பண்ண முடியாது. டிரைவிங் உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும், டீசல் ஏஎம்டி தான் வேணும், டீசல் ஆட்டோமேட்டிக் தான் வேணும்னா வந்து சானட் ஓகே. பட் உங்கள் ஃபேமிலியில் 2 பேர் தான் இருக்காங்க, பேக் சீட்டில் குழந்தைங்களாம் உட்காருவாங்கன்னா ஓகே. ஆனால் ஒரு நீங்கள் எப்போவுமே 4 பேர் அடல்ட்ஸ் போவீங்க, நல்ல ஸ்பேஸான கேபின் வேணும்னா XUV 3XO. அதை விட ஸ்பேஸ் கேபின் இந்த ஸ்பேஸ்லாம் குறையே கிடையாது. 3XOல எனக்கு இந்த தை சப்போர்ட் மட்டும் தான் கம்மியா இருந்த ஃபீல் இருந்துச்சு. மித்தபடி நல்லா இருக்கு. சஸ்பென்ஷன் அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. எனக்கு அந்த 5 வண்டி கம்பேரிஷன் பண்ணோம்ல, அதில் சஸ்பென்ஷன்லாம் அடிச்சுக்கவே முடியல. அவ்வளோ ஹைவேக்கும் நல்லா இருக்கு, சிட்டிக்கும் நல்லா இருக்கு சஸ்பென்ஷன். ஸோ ஏஎம்டியாக இருந்தாலும் அது ஏஎம்டி மாதிரி ஃபீல் ஆகலை. ஸோ அது ஒன்று. எனக்கு பர்சனல் ஒப்பீனியன் என்னன்னா, இந்த செக்மெண்ட்ல ரொம்ப ப்ராக்டிக்கலான காராக இருக்கிறது பிரிசா தான். அந்த எனக்கு பர்சனலி சொல்லணும்னா பிரிசாவோட கார் வந்து ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருக்குது. கேபினும் நல்ல ஸ்பேஸு, ஃபீச்சர்ஸும் தேவையான ஃபீச்சர்ஸ் இருக்குது. ரொம்ப ஆடம்பரமாக இல்லைனாலும் தேவையான ஃபீச்சர்ஸ் இருக்குது. 1.5 லிட்டரு NA இன்ஜின் கொடுத்துருக்காங்க. டார்க் கன்வெர்ட்டர் டிரான்ஸ்மிஷன் இருக்குது, ரிலேயபிளான டிரான்ஸ்மிஷன் டார்க் கன்வெர்ட்டர் வரைக்கும் அங்கே கொஸ்டினே இல்லைங்க. இந்த செக்மெண்ட்ல ரிலேயபிலிட்டின்னு வந்துச்சுன்னா அது பிரிசா அடிக்க வண்டி. இன்னொன்னுங்க, நான் ஒரு விஷயம் நான் நோட் பண்ணேன். இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் சஸ்பென்ஷன் இதெல்லாம் பேசுவோம். சஸ்பென்ஷன் வந்து ஆக்சுவலாக வந்து எனக்கு பிரிசால என்னன்னா அந்த இந்த மூமெண்ட் ஒன்று பின்னாடி ரியர் சீட்ல வந்து அந்த பவுன்சியோட ஒரு டிபிக்கல் மாருதியோட அந்த பவுன்சியான ஃபீல் இருந்துச்சு. பட் ஒரு விஷயம் நான் பார்த்தேன், இந்த NVH இதெல்லாம் பார்க்குறப்போ அவ்வளோ நல்லா இருந்துச்சு. NVHல நான் சர்ப்ரைஸ் ஆனேன். அந்த NVH ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. 3XO NVH வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அவ்வளோ பிரம்மாண்டப்படுத்தி நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. இவங்க அப்படிலாம் எதுவும் சொன்ன மாதிரிலாம் தெரியல. பட் வந்து 3XOல என்ன NVH நான் ஃபீல் பண்ணணும், அதை ரீசெண்டாக நான் இப்போ டார்க் கன்வெர்ட்டரோட அந்த ZXi ட்ரைவ் பண்ணேன். சூப்பராக இருந்துச்சு. அதாவது கப்பு அடைச்ச மாதிரி ஒரு ஃபீல். ஒரு 60-70 கிலோமீட்டரில் போகிறேன், வெளியில் இருந்த நாய்ஸ் எதுவுமே உள்ள கேபின்குள்ளே இன்க்ளூட் ஆகலை. டயர் நாய்ஸ் ஆப்வியஸ்லி அது புதுசு, மேபி தெரியாது எனக்கு. பட் வின் நாய்ஸ்லாம் எதுவுமே உள்ள க்ரீப் பண்ணாலும் நல்லா பண்ணியிருந்தாங்க. என்னன்னா மாருதி பொறுத்த வரைக்கும் அந்த காரை கொஞ்சம் கவனிச்சு அந்த காருக்கு ஃபீச்சர்ஸை தூக்கி போட்டாங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி இன்னைக்கு எல்லாம் அந்த செக்மெண்ட்ல இருக்கிற எல்லாருமே ப்ளே பண்றது அது 1.2 லிட்டர் டர்போஸ் வச்சு ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க வந்து அதை ப்ளே பண்ணலாம். அப்டேட் இல்லாத ஒரு வண்டி மாதிரி ஃபீல் ஆகும். VXi வேரியன்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப பேசிக் ஃபீச்சர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ZXi எடுத்தாலுமே இப்போ சென்ட்ரா ஆம்ரெஸ்ட் மாதிரி நார்மல் ஃபீச்சர்ஸே வரல. டாப் அண்ட் மாடல்லேயேங்க அவங்களோட சின்ன இருக்கக்கூடிய கார்களே லெதரைட் அப்ஹோல்ஸ்ட்ரி வந்து அங்கங்க பயன்படுத்தி இருக்காங்க. இதுல டாப் அண்ட் மாடலே கிடையாது. அதே மாதிரி ரியர் சீட் வந்து 3 பேர் உட்கார நல்லா இருக்கு. ஆனா நல்லா பாருங்க, அது ஒரு பெஞ்ச் சீட் மாதிரி தான். ஆமா. இன்னொன்னு LXi பெஞ்சே தான். பின்னாடி ஒரு ஹெட்ரெஸ்ட் இல்லைங்க. இல்ல வழக்கமா அந்த ஃபிக்ஸட் ஹெட்ரெஸ்ட் மாதிரி ஆமா, அதுவுமே இதுல கிடையாது. ஆனா என்னன்னா 3 பேர் உட்காரும் போது அந்த பிளாட்டா சீட் இருக்குது, உட்கார முடியுது. மித்த 4 காரோட கம்பேர் பண்ணா. ஏன்னா மித்த 4 காரும் பாத்தீங்கன்னா ரியர் சீட்டும் அந்த பக்கெட் சீட் டைப்ல வந்து பண்ணிருப்பாங்க. ஆனா 4 பேர் போக அதுல நல்லா இருக்கும். பட் இதுல என்னன்னா கிராண்ட் விட்டாரா அது அண்டர் பவர்டா ஃபீல் ஆகுது. அந்த இன்ஜின் பிரஸா பொறுத்த வரைக்கும் வந்து அடிப்படை தேவைக்கான பவர் அதுல இருக்கு. அதே மாதிரிங்க சோனட் வென்யூ எல்லாமே அந்த 1.2 லிட்டர் ஓட்டுறதை விட இது 1.5 நல்லா இருக்கு. ரொம்ப பவர் வேணாம், எனக்கு அக்ரெசிவா வேணாம், டர்போ பெட்ரோல்ஸ் வேணாம், ஆனா இந்த 1.2 லிட்டருக்கு ரொம்ப லாகிஷாவும் வேணாம்னா பிரிசா வந்து கரெக்டா இருக்கும். சிட்டி ஸ்கர்ட்ஸ்ல இருந்தாங்கன்னா நான் டர்போ வேண்டாம் அப்படின்னா, சிட்டி ஸ்கர்ட்ஸ் இருந்தானா ஆப்வியஸ்லி அவங்க வந்து பாத்தீங்கன்னா டர்போ ஸ்பூன் ஆகாம அதுக்கு முன்னாடியே அந்த மொத்த லோடும் அதுக்குள்ள விழுந்துகிட்டு இருக்கும். அப்படின்றப்போ சிட்டி ஒரு 70-60% இருக்கு, வெளியே வந்து ஒரு 30 to 40% ஹைவே அப்படின்னா டெஃபினெட்லி வந்து பிரெஸா ஒரு சாய்ஸா இருக்கும். பட்
அந்த மாதிரி எல்லாம் 50-50 அப்படின்ற மாதிரி இருக்கு. எல்லா விதத்துலயுமே ஒரு பாக்ஸஸ் வந்து டிக் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் அப்படின்னு பார்க்கும்போது 3X. என்ன கேட்டீங்கன்னா பிரேஸா நீங்க கன்சிடர் பண்றீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அப்டேட் வருது. 6 ஏர் பேக்ஸ் வந்து கொடுத்து தான் ஆகணும். இப்போதைக்கு 6 ஏர் பேக்ஸ் கொடுக்காத ஒரு வண்டி பேஸ் ஆமா வேரியன்ட் பேஸ் வேரியன்ட்ல பிரேஸா தான். டாப் எண்ட்ல தான் அந்த 6 ஏர் பேக் segmentலயே கொடுக்குறாங்க. ஏன்னா அது மட்டும் தான் அப்டேட் இல்லாம ஏதோ அனாதையா விட்டாங்க போல. அது இனிமே அப்டேட் வந்து தான் ஆகணும். இப்போ ரீசெண்டாக நான் வந்து டீலர்ஷிப் பேச சொல்ல அவர் எம்டி மீட்டிங் போயிட்டு வந்திருக்கிறாரு. அவர்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க ஆஸ் ஃபார் அஸ் நியூஸ் கன்சர்ன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த 1 லிட்டர் டர்போஸ் வந்து ஃப்ரான்ஸோட பேஸ் மாடல் வந்து வரப்போகுது. அதில் வந்து நல்ல இது இருந்துச்சுன்னா அந்த டர்போ வந்து பிரெஸாவுக்கும் வரலாம். இன்னொன்று பிரெஸாவுக்கும் ஒரு அப்டேட் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. பட் அது என்னென்ன ரிவீல் பண்ணலையா, அதுதாங்க ஆகணும். ரொம்ப கண்டிப்பா. அதுக்கு தயவு செஞ்சு ஏதாவது அப்டேட் கொடுங்க. நல்ல ப்ராடக்ட், அந்த ப்ராடக்ட் விட்டுறாதீங்க அப்படின்றது தான். இப்பயே பேசும்போது பிரான்ஸும் பேசலாம். ஃப்ரான்ஸும் பேசலாம். அதே மாதிரி இதுலயுமே டர்போ மாடல் பத்தி பேசல. மேக்னைட்டு கைகர்லயும் டர்போ பத்தி பேசல. அதுல வந்து சிவிடி கொடுக்குறாங்க. ஸ்மூத்தா இருக்கு, சூப்பரா இருக்கு, அதுல குறைகளே கிடையாது. அந்த என்ஜின் வந்து பாத்தீங்கன்னா அதாவது எப்படி சொல்றது, பேய் மாதிரி எனக்கு வண்டி போகணும்னு எதிர்பார்க்க கூடாது. அதாவது 3X அளவுக்கு அக்ரெசிவா வேணாம்னா இந்த டர்போ ஓகே. இது எல்லாமே இந்த டர்போஸ் எல்லாமே சர்ப்ரைசிங்லி ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா நான் வந்து ஒரு கம்பேரிசனுக்கு i20 N-Line ஒரு நாள் ஷூட் பண்றேன். அதுக்கு அடுத்த நாளே மேக்னைட்ல வந்து 1 லிட்டர் மேனுவல், ரெண்டுமே மேனுவல். i20 N-Line மேனுவல், அடுத்த நாளே மேக்னைட் மேனுவல் டர்போ. N-Line விட சரியான இன்ஜினா இருக்கு. லேக் இல்ல, நல்ல பவர் டெலிவரி. ஓகே வண்டி கொஞ்சம் பாடி வந்து லைட் வெயிட் தான், ஆனா வந்து நல்லா போகுது. சரியான இன்ஜின். சிவிடி ஓட்டுனப்போ அது செம்மையான நம்ம போனோமே வர்க்கலா போயிட்டு வந்தோம், ஸ்மூதா இருந்துச்சு. அதாவது என்னன்னா டு த ஸ்லாம் அந்த பவர் இல்ல, அதாவது ஒரு அழுத்து ஒரு ஊனணும் அப்படின்னா அந்த நம்ம ஒரு ஃபீல் கிடைக்கும்ல, அந்த ஃபீல் கிடைக்காது. அக்ரெசிவா இருக்காது, பட் குறை சொல்ற ரேஞ்சிலேயே இருக்காது. இது பிரான்ஸ் டர்போ பொறுத்த வரைக்கும் நானே ஓட்டிட்டு இருக்கிறத பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்கும்போது அது என்னன்னா அவங்க அந்த இன்ஜினியுமே ஃபியூல் எஃபிஷியன்சி ஓரியன்டா தான் கொண்டு போயிருக்காங்களே வெளியே அது அக்ரெசிவ் அவுட் ரைட் அக்ரெசிவ் பர்ஃபார்மன்ஸ் கிடையாது. கேட்டா ரெஸ்பான்ஸ் பண்ணுது. அதே மாதிரி டர்போல மைலேஜ் வேணும்னா எனக்கு தெரிஞ்சு பிரான்ஸோட டர்போ போறதா பெட்டர். மைலேஜ் பிரச்சனை இல்லை, மைலேஜ் குறைகள் கிடையாது. இன்னொன்று ஒரு லீகல் ஸ்பீட்ஸ்ல ஒரு டிராக்டபிளான இன்ஜின் அது. நான் அதுக்கு முன்னாடி RSல 85,000 கிலோமீட்டர் ஓட்டிருக்கேன். அந்த இன்ஜின் பொறுத்த வரைக்கும் என்னன்னா நம்ம ஓட்டுனதுதான் அன்னியனா ரம்பி அப்படிதான். நீங்க வச்சு ஊனுனீங்கன்னா பவரை தள்ளி விடும். ஸ்லோவா பெடல் கொடுத்தீங்க அப்படின்னா அது வாட்டுக்கு ஸ்மூத்தா போயிட்டு இருக்கும். நானும் இவரு வந்து தஞ்சாவூர் நடுநிலைங்கிறதே கிடையாது. அதுக்கு அம்பி இல்ல. இவரு என்ன பண்ணுவாருன்னா இங்க போக மாட்டேங்குது அப்படிவாரு. ஒரு ஊனு ஒரு சப்புன்னு ஒரு அடி அந்த இதெல்லாம் அடிச்சோம்னா அக்ரெசிவ் பவர் கிடைக்கும். அதான் ஒவ்வொரு பிராண்டும் ஒவ்வொரு செட் ஆஃப் ஆடியன்ஸுக்கு டார்கெட் பண்ணியிருக்காங்க. அது வந்து பொறுத்த வரைக்கும் பேலன்ஸ்டா ரெண்டு பக்கம், ஒன்று பர்ஃபார்மன்ஸ் சொன்னாலும் அழுத்தி ஓட்டலாம், இல்லைனாலும் இது போகலாம். என்ன சஸ்பென்ஷன் தான் அதுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது. அவங்க என்னன்னா ஸ்மூத் டே டு டே லைஃப்க்கு அந்த சஸ்பென்ஷன் போட்டிருக்காங்க. அது வேணா வந்து பாத் ஹோல்ஸ்ல விடுறப்ப மற்ற எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பேலன்ஸ்டா இருக்குது. அவுட் ரைட் ஸ்டிஃபா இல்லை, ஆனா RS ஸ்டிஃபா இருக்கும். அது என்னன்னா முதுகுலி வரும். ஒன்லி பர்ஃபார்மன்ஸ் வரும். அதுக்கு எனக்கு வீட்டுல சரி விடுங்க. அடுத்து கைகர் சிவிடியும் மேக்னெட் மாதிரியே தான். ஓவரால் நல்ல ஆல்ரவுண்டர். சஸ்பென்ஷன் வந்து இப்போ நல்லா அப்டேட் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் குட். பட் சொன்ன மாதிரி அதுதான், மேக்னெட்ல டாப் வேரியன்ட்லயும் 6 ஏர் பேக்ஸ் கிடையாது. கைகர்ல டாப் வேரியன்ட் எடுத்தாலும் 4 ஏர் பேக் தான். ஸோ அந்த ஒரு அப்டேட் கூடிய விரைவில் அது அப்டேட் வந்துடும். மேக்னெட் ஃபேஸ் லிஃப்ட் வருது. ஸோ அதுலேயும் நிறைய அப்டேட்ஸ் எதிர்பார்க்கலாம். ஸோ டர்போ ஆட்டோமேட்டிக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 1 லிட்டர் டர்போ ஆட்டோமேட்டிக்ஸ்ன்னு பார்க்கும்போது ஃப்ராங்ஸ் இஸ் அ சீரியஸ்லி குட். நல்ல ஒரு எஃபிஷியன்சியோட சேர்ந்த ஒரு டர்போ. அதே 1 லிட்டர் கேட்டகரியில டர்போன்னு பார்த்தோம்னா வென்யூ சானட், ஆனால் டிசிடி. ஸோ டிசிடின்னு பார்க்கும்போது பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கும். மைலேஜ் அண்ட் ரிலையபிலிட்டி. ஃப்ராங்ஸ் பிரைசிங் குறைய போகுது, குறைக்கிறாங்க. அது வந்து இப்போதான் கேள்விப்பட்டேன். நமக்கு கொஞ்சம் கன்ஃபா இருக்கு. அது எப்படி திடீர்னு குறைக்கிறாங்க? அது ஃப்ராங்ஸ் பிரைசிங் வந்து இப்போ அண்டர் டாக்ஸ்னு சொல்றாங்க. பிரைசிங் வந்து கொஞ்சம் அஃபோர்டபுளா கட்டுப்படி ஆகிற மாதிரி ஏதாவது பண்ணிட்டு தானே பண்ணுவாங்க. அதான் இல்லங்க, ஏன்னா பெர்ஸாவோட அப்டேட் மேபி வரலாம். ஆனா சரி அதை பேசணும். சிரிப்பு ஒரு எஸ்சிஎன்ஜி ஆட் ஐயோ. ஆனா அதை விட்டுட்டாங்க பாத்தீங்களா? நல்லா பாத்தீங்களா, புதுசா ஒண்ணு வருதுன்னு அவங்க விளம்பரம் அடிச்சாங்க. அதுக்கப்புறம் அதை அப்படியே கை விட்டுட்டு எஸ்சிஎன்ஜி மட்டுமே பேசிட்டு இருக்காங்க. புதுசா மாருதியில ஒண்ணு வருதுன்னு பயங்கரமா காமிச்சாங்கல்ல அவைட்ஸ் அப்படின்னு. நீங்க அதை தப்பா நினைச்சு நான் கூட பிரம்மாண்டமா ஏதோ பண்ண போறேன்னு நினைச்சா திருப்பி அந்த பழைய எஸ்சிஎன்ஜியே போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இல்ல நான் சரி ஓகே இவங்களும் அந்த டியூவல் சிலிண்டர் கொண்டு வர போறாங்க. மேபி அது வரலாம். நான் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணேன் இவங்கள்ட்ட.
ஸ்டாப்னு முடிஞ்சிருச்சு. சிஎன்ஜியில் வந்து நான் ரொம்ப பெரிய மார்க்கெட் ஷேர் மாருதிட்ட தான் இருக்கு. சிஎன்ஜியில் இப்போ ஆட்டோமேட்டிக்ஸ் பேர் சிஎன்ஜியில் ஆட்டோமேட்டிக்ஸ் கொடுக்குற 2 வண்டிகள் டியாகோ டிகர். அதில் மட்டும்தான் வருது டியாகோ ஏஎம்டி சிஎன்ஜி. ரொம்ப இப்போ அடுத்து ரொம்ப எல்லாரும் சிஎன்ஜிக்கு மூவ் ஆகிறதுல ரொம்ப ஆர்வம் காட்டுறாங்க. நல்லா இருக்குங்க சிஎன்ஜி ஓட்ட. நான் கூட ஒரு பெர்ஸ்பெக்டிவ் ஒரு பவர் லேக் இருக்கும் அப்படின்லாம் பார்த்தா அன்னைக்கு இது எடுத்து பிரசாவோட சிஎன்ஜி ஓட்டணும், ரொம்ப டிராஸ்டிக்கான டிஃபரன்ஸ்லாம் இல்லை. அடுத்து காம்பேக்ட் நம்ம கிராஸ் ஓவர்ஸ்னு பார்க்கும்போது நமக்கு ஹுண்டாய் கிரிட்டா, கிராண்ட் விட்டாரா, ஹை ரைடர், எம்ஜி ஆஸ்டர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எலவேட், செல்டாஸ். இதெல்லாம் என்ன பிரச்சனைனா பட்ஜெட் ஓரியன்டா பார்க்கும்போது இன்னைக்கு வந்து கிராண்ட் விட்டாரா அண்ட் ஹை ரைடரும் அந்த டார்க் கன்வெர்ட்டரை வச்சு அந்த டெல்டா மாடல் எஸ் மாடல் ரீசெண்டாக கூட நான் யூஸ் ரிவ்யூ பண்ணியிருந்தேன். வேல்யூ ஃபார் மணி பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போது நல்லாவே இருக்கு. ஆட்டோமேட்டிக்ஸ்ல சொல்றேன் நான், டார்க் கன்வெர்ட்டரோட கொடுத்துருக்காங்க. அரௌண்ட் 16 to 70 lakh பட்ஜெட்ல முடிஞ்சிருது. வேறஸ் நம்ம ஹிண்டாய் அண்ட் கியான் பார்க்கும்போது சிவிடி ஐவிடி அதாவது ஒன்று ஐவிடி நம்ம சொல்றாங்க. எதுல இருந்து வருது? எஸ்ல இருந்து வருது. அது கிட்டத்தட்ட ஆண்டோட வந்து 19 lakhs போயிடுது. கிரெட்டா எஸ், செல்டாஸ் வரும்போது ஹெச்டி கேல இருந்து வருது. ஸோ அது கிட்டத்தட்ட நான் பார்த்த வரைக்கும் 19 lakhs மேலே போச்சுன்னா தான் அந்த செக்மெண்ட்ல நம்ம ஒரு ஆட்டோமேட்டிக்ஸ் அப்படின்னு பார்க்க முடியுது. ஆஸ்டரோட சிவிடி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிண்ட்டுக்கு அடுத்த வேரியன்ட்ல தானே வருது. ஸோ அதுவுமே கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நல்ல அஃபோர்டபுள், நாட் த பெஸ்ட் கியர் பாக்ஸ். மை ஃபியூல் எஃபிஷியன்சி as a ப்ராடக்டா பார்க்கும்போது அதுல எல்லாமே நல்லா இருக்குது. இன்ஜின் ஏற்கனவே கொஞ்சம் சுமார் தான், கியர் பாக்ஸ் ரொம்ப சுமார். ரப்பர் பேண்ட் எஃபெக்ட் நல்லாவே தெரியுது. நல்லாவே தெரியுது. அது ஆனா எலிவேட் இஸ் சீரியஸ்லி குட். வி வேரியன்ட்ல இருந்து வருது. சிவிடினாலே ஹோண்டா தான். சிவிடினாலே ஹோண்டா தான். நல்லா பண்ணுவாங்க. ஹோண்டா சிட்டிலாம் சொல்லவே வேணாம், சூப்பராக இருக்கும். சேம் அதே தான் இங்கே. எனக்கு எலிவேட்டில் வந்து ஒன்றே ஒன்று என்னென்னா, ஹோண்டா சிட்டிக்கு அந்த இன்ஜின் எல்லாமே ஓகே, ரொம்ப லீனியராக டெலிவரி பண்ணோம். இதுவுமே ரொம்ப லீனியர் தான். ரொம்ப ஒரு இம்ப்ரெசிவாக எதுவுமே இல்லாத ஒரு ஃபீல் இருந்துச்சு. அதாவது அதுக்குள்ள கிட்டத்தட்ட அது பிரசா மாதிரி தான் கணக்கு எனக்கு ஹோண்டா எலிவேட் பொறுத்த வரைக்கும். அதாவது அடிப்படை தேவை என்னவோ அது இருக்குது. இப்போ கார் ஓட்டும் போது ஒரு எந்துவா இல்லை, எந்த விஷயமே எந்துவா இல்லை. அதாவது டிரைவிங் கார் ஓட்டுறதுலையும் சரி, ஃபீச்சர்ஸ்லையும் சரி, எதுலேயுமே வந்து இல்லை. ஆனால் உண்மையிலேயே பாடிலாம் என்ன ஸ்ட்ராங்காக இருக்குங்க, நீ பில்டுலாம் அதெல்லாம் நல்லா. இல்ல எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கேபின் நாய்ஸ் ரொம்ப அதிகம். பாடி வந்து எந்த அளவுக்குன்னு எனக்கு தெரியல. கேபின் நாய்ஸ் வந்து குபுன்னு வருது. ஜப்பானீஸ் கார் நம்மள எல்லாம் ரீசெண்டா எனக்கு நான் அந்த 3XO வீடியோஸ்க்கு அப்புறம் நிறைய பேர் கம்பேரிஷனா கேட்டு 3XOவும் எலிவேட்டும் தான். ஏன்னா ப்ரைஸிங் வந்து அந்த டாப் எண்ட் எல்லாம் போகும்போது அதுக்கு எலிவேட்டே போயிடலாமே அப்படின்றாங்க. அதுக்காக சரி ஓகே போய் பார்ப்போம் அப்படின்ட்டு போய் ட்ரை பண்ணு. அது வேற கம்பேரிசன், ஃபீச்சர்ஸ் வெர்சஸ் சைஸ். அதாவதுங்க எலிவேட்டை பொறுத்த வரைக்குங்க ஃபியூல் எஃபிஷியன்சியில் நான் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா கிராண்ட் விட்டாரோட ஃபியூல் எஃபிஷியன்சி இதில் கிடையாது. பட் அதோட அந்த இன்ஜினோட இந்த இன்ஜினோட பவர் டெலிவரி நல்லா இருக்கும், ஆப்வியஸ்லி நல்லா இருக்கும். ஐவிடிக்கு அந்த அவுட் ரைட் பர்ஃபார்மன்ஸ் இருக்காது. பட் வந்து எந்த இடத்துலையுமே வந்து இது ரொம்ப டல்லா இருக்கு. ஹோண்டா ஃபேன்ஸ்க்கான ஒரு வண்டி. ஹோண்டா வந்து பாத்தீங்கன்னா தேவையான விஷயங்களை கொடுத்துடணும். லோவர் வேரியன்ட்ஸ்ல எல்லாமே கொடுத்துடுறாங்க. 6 ஏர்பேக்ஸும் வந்தாச்சு. ஆனா வந்து ஓவரா ஆடம்பரம் ஃபேன்சில அவங்க ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. அது நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஃபீச்சர்ஸ்னு பாக்குறவங்க வந்து ஹோண்டால பார்க்க முடியும். அவங்க சில பேர் என்ன ஹோண்டா சிட்டி வி வேரியன்ட்ல இருந்தே ஏடாஸ் எல்லாம் கிடைக்குது, இதுல கொடுக்கலையே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அதாவது என்னன்னா இது வந்து கம்பேரிட்டிவ்லி வந்து வேற மாதிரி ஒரு செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு காரு. அவங்க பிளே பண்ணி தான் ஆகணும். எல்லாத்தையுமே எல்லாம் கொடுத்தோம்னா அந்த பிரைசிங்ல கொண்டு வர முடியாது. இன்னைக்கு அவங்க ஹைபிரிட் எடுத்து வராம இருக்கிறது ஒரு வருத்தம் தான். பட் இருந்தாலுமே அவங்க ஹைபிரிட் எடுத்து வந்திருந்தாங்கன்னா சிட்டி ஹெச்இவியோட இஹெச்இவியோட நிலைமை தான். எனக்கு என்னமோ வருதுன்னு தோணுது. ஹைபிரிட்டா எலிவேட் இஹெச்இவி லோக்கலைசேஷன் பண்ணா பிரயோஜனமா இருக்கும். லோக்கலைசேஷன் பண்ணா பிரயோஜனமா இருக்கும். பட் ஹோண்டா சிட்டி பண்ண மாதிரி பண்ணாங்கன்னா தெரியவில்லை. இன்னொன்று அவங்க சீரிஸ் ஹைபிரிட் ஆக்சுவலா ரொம்ப ஸ்மூதா இருக்கும் கம்பேரிட்டிவ்லி டு ஹை ரைடர் இதெல்லாம் பார்க்கல ஹைபிரிட்ல. ஸோ ஓவரால் ஆட்டோமேட்டிக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது என்னென்ன கார்கள் இருக்கு? அஃபோர்டபுள் அண்ட் எஃபிஷியன்ட். கிராண்ட் விட்டாரா, ஹை ரைடர். கிராண்ட் விட்டாரா நிறைய பேருக்கு பிரிசா டாப் எண்ட்லாம் போறாங்க அப்படின்னா கிராண்ட் விட்டாரோட டெல்டா கூட போய் பாருங்க அப்படின்னு இருக்கு. ஹை ரைடர்ல எஸ் பெஸ்ட் என்ன அடிப்படை தேவை எல்லாமே இருக்கு எக்ஸெப்ட் அந்த ரியர் வைப் ஒண்ணே 6 ஏர்பேக் மிஸ்ஸிங்.
டெல்டால. அதை மட்டும் பண்ண அதை மாட்டாங்க. கொடுத்தாகணும். அது வந்து ஹைபிரிட்ல கொடுத்துட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு பிரேசாவுக்கு அப்டேட் வரும்போது இதையும் பண்ணலாம். வந்துடுவாங்க. அதாவது ஹைபிரிட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா எஸ் வேரியன்ட்லயே வந்துருச்சு 6 ஏர் பேக்ஸ். ரிவர்ஸ் கேமரா ரிவர்ஸ் கேமரா இதுலயே வருது. இல்ல அப்படியே ஆமா வருது. டெல்டால எஸ்லயும் டெல்டாலயும் வருது, எஸ்லயும் வருது ரிவர்ஸ் கேமரா. ரிவ்யூ பண்ணப்போ எஸ் வேரியன்ட்ல ரிவர்ஸ் கேமரா இல்ல. அப்படியா? இது உண்டு, டெல்டால ரிவர்ஸ் கேமரா உண்டு, 360 கிடையாது. நான் பிரெசாவும் இதுவும் கம்பேர் பண்ணோம்ல, ஸோ அப்போ சொல்கிறேன். டெஃபினட்டா வந்து பார்த்தீங்கன்னா மாருதி அண்ட் டொயோட்டா வந்து அந்த 6 ஏர்பேக் ஸ்டாண்டர்டை கொண்டு வரணும். கொடுத்தாலும் ஏன்னா மீதி எல்லாமே இருக்கு. எல்லாமே ஆட்டோ ஏசி, ஸ்டீரிங் மோட்டர் கண்ட்ரோல்ஸ், க்ரூஸ் கண்ட்ரோல், ரியர் ஏசி, 60/40 ஸ்பிளிட், 4 வீல் டிஸ்க் பிரேக். ஸ்டில் இன்னும் 6 ஏர்பேக்ஸ் மேனேஜ் பண்ணலன்னு நினைக்கிறேன். எல்லாமே கொடுத்துட்டாங்க. எல்லாரும் மீதி எல்லாம் ஆஸ்டர்லயே வருதா? ஆஸ்டர்ல இல்ல. ஆஸ்டர் அந்த இதுல மட்டும் ஹெக்டர்லயே இல்ல. இப்பதான் பார்த்துட்டு சாக செலக்ட் ப்ரோ ஷைன் ப்ரோ வேரியன்ட் ரிவ்யூ போட்டேன். செலக்ட் ப்ரோ அந்த வண்டி பிரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் 21-22 கிட்ட வருது. அதுலயே 2000 ரூபாய். சரி ஓகே. அப்படி பார்த்தா நம்ம எக்ஸ்யூவி சவுண்டபிள்னு சொல்லி தான் ஆகணும். ஆமா அதுலயும் 6 ஏர்பேக்ஸ் பண்ணல அவங்க வேற. சரி விடுங்க. ஸோ ஓவராலா இது வந்து நம்ம அடுத்த வீடியோல நான் அடுத்த இருக்கக்கூடிய செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஆட்டோமேட்டிக் கார்ஸ் பத்தி பேசலாம். இது சிட்ரோன் C3 ஏர்கிராஸ் ஆட்டோமேட்டிக் அது ஒன்று. ஆமா சிட்ரோன் C3 ஏர்கிராஸ் ஆட்டோமேட்டிக் அதை வேற விட்டுட்டோம். சரி அந்த பிராண்டை விட்டு சரி சரி சிட்ரோன் பசால்க்குலாம் வருது. தேடி தான் பாக்குற மாதிரி இருக்கு சிட்ரான்லாம். இல்ல அதாவது ஃபர்ஸ்ட் இங்க நெட்வொர்க் வேணும். ஃபர்ஸ்ட் அந்த நெட்வொர்க் ப்ராப்பரா இல்ல அவங்கள்ட்ட. அவங்க அதுக்கான வேலைகள் என்ன பண்றாங்கன்னு தெரியல. ஆல்ரெடி வாங்கின கஸ்டமர்ஸ் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸே நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அதாவது நெகட்டிவ் ஷேர்ல தான் சொல்றாங்க. அது ஒண்ணு. இப்போ டீலர்ஷிப் டக்குன்னு நிறுத்திட்டாங்க. ஏகப்பட்ட சரசரசரன் டீலர்ஷிப்பை வந்து க்ளோஸ் பண்ணாங்க. வேற ரமன் அது சொல்லிடுறேன் நேயர்களுக்கு. ரமணி வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. SGA வந்து கோயம்புத்தூர்ல எடுத்துருக்காங்க. சென்னையில யார் எடுத்தாங்கன்னு தெரியல. ஸோ கை மாறி இருக்கு. அது மட்டும் கொஞ்சம் பார்த்து மேபி இனிமேல் நல்லா இருக்கலாம், நல்லா இருக்கணும்னு நம்புறேன். ஏன்னா அவங்க பிராண்டா பார்க்கும்போது சூப்பர் பிராண்டுங்க. அவங்களோட சஸ்பென்ஷன் சூப்பரா இருக்கும். அவங்க என்னன்னா அவங்க சொல்றது நோ நான்சென்ஸ் கார் அப்படின்ற மாதிரி அவங்க கொண்டு போகலாம்னு நினைக்கிறாங்க. பட் என்னன்னா இன்னைக்கு இந்தியன் பீப்புள் ஒரு அடிப்படை தேவை வந்து பாக்குறாங்க. இந்தந்த விஷயங்கள்லாம் இருக்கணும். அது எதுவுமே அங்க இருக்க மாட்டேங்குது. எனக்கு இந்த பசால்ட் பார்த்தவும் பெரிதா ஒரு அபிப்பிராயம் இல்லை. C3 ஏர்கிராஸ் ஆக்சுவலா அவங்க கொடுக்குற பிரைசிங் சூப்பரா தான் இருக்குது. அது எல்லாம் குறையே கிடையாது. ஏன்னா இன்னைக்கு மக்கள் பயப்படுறாங்க. நான் போய் அவ்வளவு இன்வெஸ்ட் பண்றேன், நாளைக்கு அந்த பிராண்ட் இருக்குமா இருக்காதா, இப்ப டப்புனு டீலர்ஷிப் மொத்தமும் கை மாறி இருக்குது, என்ன அவங்களோட அடுத்த ப்ராடக்ட், இந்த மாதிரி ஒரு கேள்விகள் இருக்குதுல்ல. ஆனா டிரைவபிலிட்டி சூப்பரா இருக்கு. அதெல்லாம் குறையே இல்லை. C3 ஏர்கிராஸ் ஆட்டோமேட்டிக் ஓடுறீங்களா? நான் ஓட்டல. நான் மட்டும் தான் ஓட்டிருக்கேனா. ஓகே. ஸோ அப்படின்னு இருக்கும்போது மேனுவல்லயே நல்லா ஃபீல். அந்த என்ஜின் சரியான என்ஜின். அதுக்கு ஏத்தோ டார்க் கன்வெர்ட்டரும் கொடுத்துட்டாங்க. கும்முன்னு இருக்கு ஓட்டுறதுக்கு. ஆனா சொன்ன மாதிரி அது நிறைய ஃபீச்சர்ஸ் மிஸ் ஆச்சு. 6 ஏர்பேக்ஸ் கிடையவே கிடையாது. இனிமேல் தான் ஏதோ வரும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்பதான் ஃபிளிப் கீயே பண்ண போறாங்களாமா. ஸோ ஆட்டோமேட்டிக் ஏசி இப்பதான் கொண்டு வர போறாங்களாமா. ரொம்ப பின்தங்கி இருக்காங்க அவங்க. ஆனா இன்ஜின் கியர் பாக்ஸ் சூப்பர். சஸ்பென்ஷன் நம்ம நேத்தி பேசிட்டு இருந்தோம்ல, சிட்ரான் வந்து பிரீமியமாவே இருந்திருக்கலாம் அப்படின்னு. அவங்க இந்தியன் மக்களுக்காக ஒன்ன செய்ய போய் அதுல அவங்க பிராண்ட் பேரே இதா வர மாதிரி கியா வந்தோனே அடி நடிச்சு உள்ள வந்தாங்க. காரணம் அந்த வைட் சர்வீஸ் நெட்வொர்க், சேல்ஸ் நெட்வொர்க். கியாக்கு என்னன்னாங்க, ஆல்ரெடி ஹுண்டாய் வந்து இங்க பலந்துன்னு கொட்ட போட்டாங்க. ஏற்கனவே எல்லாமே லோக்கலைஸ்டு. அதனால பிரச்சனையே இல்லை. நேத்தி சொன்னாங்களோ இந்தியன் மார்க்கெட் என்ன டிமாண்ட் பண்ணுது அப்படின்றத படிக்க மாட்டேங்கிறாங்களோன்னு தோணுது எனக்கு. பசால்ட்ல எனக்கு சுத்தமாவே ஒரு ஈர்ப்பே இல்லை அந்த வண்டியில. சென்னையில போனா அது பாட்டுக்கு சும்மா தான் சுத்திட்டு இருக்கு. பேப்பர் கூட கவர் பண்ணலாம். அது பாட்டு சுத்துது. பாக்குறதுக்கு எப்படின்னா ஃப்ரண்ட்ல இருந்து பார்க்க C3 ஏர்கிராஸ் மாதிரி இருக்கு. பேக்ல பார்க்கும்போது நம்ம கூப்பேங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்போ அதை லான்ச் பண்ண போறாங்க. C5 ஏர்கிராஸ் வந்தப்போ அந்த பிராண்ட் பார்க்க ஒரு மேல ஒரு பிரீமியம் ஃபீல் அண்ட் டச், அதை என்ன சொல்றதுங்க, ஒரு மாதிரி அந்த பிராண்ட் பிடிச்ச மாதிரி எனக்கு நல்லா இருக்கு. C5 ஏர்கிராஸ் அதான் சொல்றேன். வந்தப்போ சூப்பரா பண்ணி அதோட சஸ்பென்ஷன்லாம் அவ்வளோ பிரமாதமா இருக்கும். அதே மாதிரி இவங்க அடுத்தடுத்த சப்4 மீட்டர் எல்லாமே வந்து அந்த மாதிரியே கொண்டு போயிருக்காங்க. ஆமா. சோ அதனால பிரைசிங் 50 lakhs போது தான் யோசிக்கணும். ஏன்னா 50 lakh காருக்கு வந்து இன்னும் கூட வென்டிலேட்டட் சீட் இல்ல. இந்த மாதிரி சில ஃபீச்சர்ஸ் மிஸ்ஸிங் இருக்கு. ஓகே. சரி வீடியோ முடிச்சுக்கலாம். சோ ஆரம்ப அஃபோர்டபிள் AMTஸ்ல இருந்து நம்ம இப்போ டாப் கன்வெர்ட்டர் மிட் சைஸ் வரைக்கும், மிட் சைஸ்க்கு ஆரம்ப லெவல் வரைக்கும் வந்திருக்கோம். அடுத்தது நம்ம அடுத்த இன்னொரு வீடியோல இதுக்கு அடுத்த செக்மெண்ட்ல பேசுவோம். ஹெக்டர், XUV, சாண்டோபா, ஹேரியர் அதெல்லாம் அடுத்த செக்மெண்ட்ல வரும். ஸோ வீடியோ முடிச்சுக்கலாங்க.
எப்பவுமே சொல்றதுதான், ரோட்ல போய் வரப்ப உங்களை நம்பி எப்படி ஒரு குடும்பம் இருக்கும், அதே மாதிரி ரோட்ல போய் விவசாயம் நம்பி நேசிக்கிற ஒரு குடும்பம் இருக்கு. ஏன் இதுக்கு ஒரு பேக் இந்த ஸ்டோரி மனுஷன் இதுக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்கு. இதுக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்குங்க. அதெல்லாம் எல்லாரும் சிரிக்கிறாங்க. அந்த பேக் ஸ்டோரி நாங்க வந்து ஒரு நாள் ரிவீல் பண்றோம். பத்திரமா போய் பத்திரமா வாங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது கௌரி சிங் ஃப்ரம் டிஎஸ் ஆட்டோமோட்டிவ்ஸ் அண்ட் விப்ரஜேஷ் ப்ரோ ஃப்ரம் ஆட்டோ ஆட்டோ ட்ரெண்ட் அண்ட் மணிகண்டன் ப்ரோ ஃப்ரம் தமிழ் வீல்ஸ். வணக்கம் வணக்கம். வணக்கம். You have reached your destination.